Hi guys, welcome back to my channel. இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ஷார்ட்ஸ் எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட ஆஃப்லைன் சாரீ கலெக்ஷன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் ரேஷ்மி, ஃபுல் நேம் தெரில, ரேஷ்மி மணிகண்டன். ஐ எம் ஸோ சாரி இஃப் ஐ எம் ராங். பட் அந்த ரேஷ்மிங்கிறது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும், பிகாஸ் என்னோடய பேர் ராஷ்மி. ஸோ அதனால எனக்கு அந்த பேர் வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ ரேஷ்மி, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். பிகாஸ் அவங்ககிட்டேயும் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ஃபோனில் வந்து ஸ்பேஸ் சுத்தமாக கிடையாது அப்படின்ட்டு. என் லேப்டாப்பும் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. 3 இயர்ஸாக நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. எடிட்டிங்க்கு வெறும் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணதுனால எல்லாமே ஒரு சிங்கிள் மொபைலில் வந்து ஃபுல்லாக டம்ப் ஆகி சுத்தமாக எனக்கு ஸ்பேஸே இல்லை. ப்ளஸ் வந்து பாப்பா வச்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்க முடியல. என்ன பண்ணாலும் வந்துடுறா கேமராக்குள்ளே. ஸோ கேமராவுக்கு வந்துட்டு அவளை காட்டக்கூடாது, பிகாஸ் அது வந்து அவளோட பர்சனல் ஸ்பேஸ், இது வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ். ஸோ அவளோட பர்சனல் இது வந்து எந்த விதத்துலேயும் வந்துட்டு என்னால் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மைண்ட் செட். ஸோ அதனால் வந்து பெருசாக நான் என்னோடய பர்சனல் லைஃப் பற்றி நான் பேசவே மாட்டேன், பிகாஸ் இது எனக்கான ஸ்பேஸை என்னை பற்றி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ என்னமோ எனக்கு என்ன தெரியல, அந்த ஈவில் லைஃப்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பிலீஃப் வந்துட்டு இருக்குது. நம்ம சும்மா நார்மலாக ஏதாவது ஒன்று சிரித்து ஏதாவது பண்ணிட்டாலே வந்துட்டு கண்டுபட்டுரும். ஸோ எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கனால ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பிரிங் ஹர். அதனால தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப டைம் எடுக்குது. பட் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஆஃப்லைன் சாரீஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னா நிறையவே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை முகூர்த்த சாரீ, அதுக்கு முன்னாடி ஷாப் பண்ண சாரீஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி 1 by 1 தான் போட முடியும். ஒரே வீடியோவில் வந்துட்டு என்னால் காமிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து என்னோட தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கலான் இருக்கேன். இது எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எதுவுமே வந்துட்டு ஆன்லைன் கிடையாது. ஸோ கீப் ஆன் வாட்சிங் அண்ட் வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் எல்லோவாக இருக்குது, பிகாஸ் எல்லோ லைட், பாப்பாவோட ப்ளே ரூம் வந்து எல்லோ லைட் தான் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், அதனால் நான் கொஞ்சம் எல்லோவாக இருக்கேன். அண்ட் இப்போ காட்டப்படுற சாரீ கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இமேஜின் அ ஃபியூஷியா பிங்க்கா, அந்த கலர். பட் இதில் வந்து கொஞ்சம் கேமராவுக்கு வந்துட்டு வேறு மாதிரி வந்து தெரியுது, எல்லோ ரிஃப்ளெக்ஷன் இருக்கனால அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கல. பட் முடிஞ்சால் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒயிட் லைட்டில், நார்மல் டியூப் லைட்டில் வந்து எடுத்த பிக் வந்து நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த இடத்துல வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சாரீ வந்துட்டு நான் வந்து மைசூரில் தான் வந்து வாங்கினேன். மைசூர் ரீசெண்ட் டைம்ஸ் போயிருந்தேன். ஸோ என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்துட்டு என்னோடய மாமனார் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் 2 சாரீ வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று வந்து ப்ரீமியம் கிரேப் மைசூர் கிரேப், சாரி ப்ரீமியம் கிடையாது, பியோர் மைசூர் கிரேப் சாரீ. அண்ட் 2வது வந்துட்டு பியோர் மைசூர் சில்க் சாரீ. இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது, பட் சொசைட்டியில் போயிட்டு நான் வந்து வாங்கினேன். இது வந்து KSIC கிடையாது, பட் ஸ்டில் வந்து இது வந்து பியோர் சில்கில் தான் வந்துட்டு வரும். உங்களுக்கு ஒரிஜினல் மைசூர் சில்க் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு KSIC ஷோரூம். அங்கே தான் வந்து அத்தன்டிக் அந்த ராஜாக்கள் கட்டின அந்த பட்டு சேலை வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்சே யூ வில் பி கெட்டிங் அரவுண்ட் 18,000, 20,000, 15. நமக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து 6,000, 7,000 வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்துட்டு இருக்கும். பட் மைசூர் சில்கை பொறுத்த வரைக்கும் 15+ தான் ஸ்டார்டிங்கு. அண்ட் யூ ஹாவ் டு கோ அட் மார்னிங் 4 o'clock. நீங்கள் காலங்காத்தால 4-5 மணிக்கெலாம் போய் க்யூவில் நிற்கணும். அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். அண்ட் இத்தனை பேர் 1 ஹவருக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ளே விடுவாங்க. 1 ஹவரில் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் வந்துட்டு நான் KSIC வந்து எனக்கு போகணுன்னு ஆசை. பட் மேபி ஃபியூச்சரில் கொஞ்சம் காசு சேவ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்துட்டு எனக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கு. பார்க்கலாம். பட் அந்த டைம் போனேன்னா நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். பட் இப்போ வந்து லொட நான் 1.5 நிமிஷத்துக்கு வந்து பேசிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டிலே எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தா பட்டு சாரி ஆஃப்டர் மேரேஜ். கல்யாண சேலைக்கு அடுத்து எனக்கு வந்து தடவை வந்து எனக்கு வந்து என்னோட மாமனார் வந்து எனக்கு வந்து ஒரு பட்டு சேலை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ இதுதான் வந்துட்டு அது ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராக்கு தெரியாது. நான் வந்து எல்லோ லைட்டில் வந்து இது நல்லா வந்து அதாவது நல்ல ஒரு க்ளோ இருக்கணும், பிகாஸ் இதை வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டிட்டு போகிறோம். ஸோ இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து எல்லோ லைட்டுக்கு வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு சிலையுமே நான் வந்து பிக் பண்ணேன். பிகாஸ் ஃபங்க்ஷனில் வந்து மேக்ஸிமம் மண்டபத்துலலாம் எல்லோ லைட் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி
ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் என் பர்த்டேக்கு வந்துட்டு வியர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ வந்துட்டு தீபாவளிக்கு வந்து ஒரு சாரீ வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். வந்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நாளைக்கு வந்துடும். வந்தோடனே நான் அந்த வீடியோட சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு வச்சா வலிக்கிட்டு போகுது. ஸோ இது வந்து ஒரு பட்டு சாரீ. உங்களுக்கு கேமராவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் இட் இஸ் பஞ்சு முட்டாய் பிங்க். ஸோ என்னடா இந்த கலரை போய் எடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து மைசூர் பட்டில் வந்துட்டு இந்த கலருக்கு வந்து ரொம்ப டிமாண்ட். இதுவும் வந்து ஃபியூஷியா பிங்க் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைசூர் சில்க் எடுக்கிறவங்க வந்து இந்த கலர் இல்லாமல் எடுக்காமல் வந்துட்டு போகவே மாட்டாங்க. இது மெரூனு ஒயின்னு ஸோ இதை ரொம்ப அடிக்கிற கலர் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே வந்து மைசூர் சில்கில் வந்துட்டு ரொம்ப வந்து டிமாண்டிங் கலர்ஸ். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக மைசூர் சில்க் வந்து இந்த சேல் எடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம், கையிலே வந்து அங்கேயே நெஞ்சு அங்கேயே வந்து நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு எம்போரியம், அது பேர் எம்போரியம் தானே. ஸோ அங்கே தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜரி. இதுக்கு வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ஜரின்னு சொல்லி குட்டியாக வந்து அந்த புட்டாஸ் வந்து ஃப்ளவர் புட்டாஸ், அந்த மாங்காய் அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்குது. ஸோ ரொம்ப அடிக்கிற பிங்க்கில் இருக்குது. பட் இந்த அளவுக்கு கேமரா இந்த அளவுக்கு வந்து அடிக்கிற பிங்க் இல்லை. ஸோ உங்களுக்கு மைசூர் சில்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 2 பக்கமும் வந்து பார்டர் மட்டும்தான் இருக்கும். பட் பல்லு வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பல்லு. ஸோ பல்லு வந்துட்டு எனக்கு வந்துட்டு சில்வர் சரியும் கோல்டன் சரி ரெண்டுமே வந்துட்டு வருது. இது ஏன் தெரியல, கேமராவுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கமாக தெரியுது. நான் முடிஞ்சால் வந்து நான் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். நைட்டு 10:30 மணிக்கு அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னன்னு தெரியல, மேபி நேச்சர் சன்லைட்டில் முடிஞ்சால் வந்து இந்த சாரியை வந்து நான் எடுத்து இதையும் வந்து அந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். பட் இந்த லைட்டில் வந்துட்டு என்னன்னே தெரியல, ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. பட் ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் திஸ் சாரீ. வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வரும். 2 பக்கமும் வந்துட்டு பார்டர், அதாவது கைக்கு வந்துட்டு பார்டர் வரும். நம்ம நெக்குக்கு அட்டாச் பண்ணி ஏதாவது வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணுறோம்னா பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து சுடிதார் வந்து காமிச்சிடுறேன். இந்த சுடிதார் வந்து என்னோடய அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து நான் சிவாஜி நகரில் வந்துட்டு வாங்கினேன். அரௌண்ட் வந்து 650 ருபீஸ். இது வந்து என்னோடய அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒயிட் வந்து எனக்கு ஆகாது, எனக்கு என்னமோ தெரில. ஒயிட் கலர் வந்து அன்லக்கி கலர். பட் ஸ்டில் நான் அது போட்டாலே வந்துட்டு எனக்கு ஏதாவது ரொம்ப பேடாக நடக்கும். அது ஏனே தெரில, ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு அன்லக்கி கலர் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கலர் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு அப்படி இருக்கா, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, ஐம் நாட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒயிட் வந்து ராசியே இல்லாத கலர். ஸோ ஏதாவது பெரிய சம்பவம் நடந்துருக்கணும் ஒயிட்டு போட்டால். ஸோ பட் ஸ்டில் வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜாமெட்ரிக்கல் அந்த பிரிண்ட் பார்த்தோன்னே குவைட் இம்ப்ரெஸ்ட். அண்ட் மெட்டீரியலும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்தனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சா. எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேட்டேன், அம்மா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஷீ பெய்ட் த அமௌண்ட் அண்ட் ஷீ காட் திஸ் ஃபார் மீ. அண்ட் இதோட அந்த கீழே அந்த பார்டர் அதெல்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ கூட எடுத்து நீங்கள் தேடலாம். ஆன்லைன்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயே எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம். பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் வந்து எப்படின்னா, அந்த துப்பட்டா வந்து எனக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா, அந்த சுடிதார் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நான் கேரே பண்ண மாட்டேன். எனக்காக துப்பட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து வாங்கிடுவேன். இந்த துப்பட்டா வந்து வேர்சடைலாக இருந்தது. எனக்கு நிறையா ட்ரெஸ்ஸஸோட நம்ம வந்து பேரப் பண்ணிக்கலாம். ஒரு பிளெயின் சாலிட் பிளெயின் கலரில் வந்துட்டு ஒரு ஒயிட்டோ பிளாக்கோ ரெட்டோ பிங்கோ க்ரீனோ சம்திங் என்ன போட்டாலும் இந்த ஒரு துப்பட்டா வந்து மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு இந்த துப்பட்டாக்காண்டியே எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். ஸோ இதான் அழகாக இருக்குது ஆக்சுவலாக அந்த துப்பட்டா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டிச் பண்ணேன்னா ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன், ஏன்னா இதில் வந்து பேட்டர்ன் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி போட் நெக் மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்துட்டு சென்ட்ரலில் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சுடிதார் தான். ஸோ இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? ஸோ டிச்கால். ஸோ இதுதான் டாப்பு. இது வந்துட்டு கீழே வந்து பார்டர். ஸோ இதுதான் வந்து அந்த சுடிதார். ஸோ நான் வச்சு காமிக்கிறேன். இது அழகான ஒரு பேஸ்டல் கலர். ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, இன்னொரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் வந்து மற்ற எந்த கலரையுமே வந்து பார்க்கவே மாட்டேன். இஃப் தட் இஸ் மோவே, இஃப் தட் இஸ்
அது என்னது லைலாக், லாவெண்டர், ப்ரௌனு அண்ட் பர்பிள் கலர் இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் பிக் தீஸ் கலர்ஸ் தான். அந்த கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு அந்த க்ரீனு, ரெட்டு, அந்த காசு இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது, அது அழகாகவே இருந்தாலும் ஐ ஒன்ட் பிக். 200 ரூபாய்க்கு அந்த மாவே கலர் இருக்கா, அந்த 200 ரூபாய்க்கு அந்த மாவேவை தான் நான் வந்து பிக் பண்ணுவேன். அந்த 200 ரூபாய்க்கு ப்ரௌன் தான் நான் பிக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நானே. எனக்கு ஐ எம் ஸோ அடிக்டட் டு திஸ் கலர்ஸ். ஸோ இந்த பார்த்தோன்னே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே இந்த சுடிதார் தான் இருந்தது. அவன் நிறையா காமிச்சான். பட் யூஸ்வலாக நான் போகிற ஒரே ஷாப் தான் இந்த 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 சுடிதார் வந்து வாங்கினேன். அவன் 3 இயர்ஸ் கழிச்சு நான் போனேன். பட் ஸ்டில் ஹி ரிமெம்பர்ட் மீ பிகாஸ் நான் அந்த அளவுக்கு நான் அவங்ககிட்ட வந்து பார்கெயின் பண்ணேன். இப்போயும் நான் பார்கெயின் பண்ணேன். அவன் இறங்கியே வரல. அவன் சொல்லிட்டான் அந்த மாதிரி வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் என்னால் முடியாது, அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியாது அப்படின்னா. ஐ ஆஸ்க் ஃபார் 1200 இவன் வந்து 2700 சம்திங் சொன்னான். பட் அந்த அளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி கிடையாது இல்லையா. ஸோ ஐ 1100 1200க்கு பார்கெயின் பண்ணி கடைசியில் 1500க்கு தான் அவன் ஒத்துக்கிட்டான். சரி போடா, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த சுடிது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பிக் பண்ணிட்டேன். தெரில, நீங்கள் வந்து என்னோடய சிவாஜி நகர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மேபி அந்த ஷாப் வந்து நான் காமிச்சிருப்பேன். மேபி நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட போன மாதிரி ஒரு வீடியோ முடிஞ்சு நான் பின் பண்ணுறேன் இந்த வீடியோ கீழே. ஸோ இது ஒன்று. அது பேண்ட்டு வந்துட்டு அக்வா ப்ளூ கலர். ஸோ பேண்ட்டுக்கு அந்த பலாசோ தான். ஸோ கீழே வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷாலுமே சேம் தான். ஷால் வந்து மாவை கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷாலில் வந்து அந்த மாதிரி ஸ்கை ப்ளூ பார்டர் வரும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த 2 காம்பினேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டாப் வந்து ஸ்கை ப்ளூ மாவே, பேண்ட் வந்து ஸ்கை ப்ளூவில் கீழே மாவே பார்டர், ஷால் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாவேல ஸ்கை ப்ளூ பார்டர். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்து நான் இந்த சுடிதார் வந்து நான் பிக் பண்ணேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு saree வந்துட்டு இதுதான். ஸோ இது வந்துட்டு ஒரு அழகான லைலாக் கலர். நான் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி லைலாக்கு, லாவெண்டர், பர்பிள், மாவே, ப்ரௌன்னா அதுதான் ஃபஸ்ட் எடுப்பேன். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துருச்சு. எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, பழனியில் என் பாப்பாவுக்கு வந்து செகண்ட் மொட்டை போடுறதுக்காண்டி வந்துட்டு இந்த saree வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. 2 saree எடுத்து கொடுத்தாங்க. ஒன்று வந்து நான் வியர் பண்ணிட்டேன் அப்போயே, உடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி. இது வந்து 2வது saree. ஸோ அது வந்து நான் தீபாவளிக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த saree. காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. பாப்பா மொட்டைக்காண்டி வாங்கி கொடுத்தாங்க இது. ஸோ அது வந்து ஃபைனலாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸ் வந்து காமிக்கிறேன். அழகான லாவெண்டர். அண்ட் இதோட பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீ க்ரீன் கலர். அது சீ க்ரீன் தானப்பா, எனக்கு சத்தியமாக தரல அந்த கலர்லாம். அந்த நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் க்ரீனு, ரெட்டு. இப்போ நான் எக்கச்சக்கமாக க்ரீன் சொல்கிறாங்க, எக்கச்சக்கமாக. கிட்டத்தட்ட ராமர் க்ரீனா? யா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த க்ரீன். ஸோ அந்த காம்பினேஷன். ஸோ saree வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதே மாதிரி தான் வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரே, ஆமாம் க்ரே கலர். ஸோ ட்ரிப்பிள் கலரில் வந்துட்டு வரும். ஸோ இங்கே வந்து லைலாக்கு ஃபுல்லாக வந்து கோல்டன் சரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு க்ரே கலர். அண்ட் உங்களுக்கு வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து அந்த ராமா க்ரீன் வந்துட்டு கலர் வந்துட்டு வரும். இதோட ப்ரைஸ் வந்து 2795. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ப்ளீட் பண்ணி கட்டினோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெவி சாரீஸ் பிடிக்காது. பட் இந்த கலருக்காண்டி நான் வந்து பிக் பண்ணேன். அண்ட் அடுத்தது கிடையாது, அந்த சாரியோட ப்ளவுஸ் இது. ஸோ நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். பிகாஸ் இந்த கலர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைவர்ஷன் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக காமிக்கணும். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் நான் ஆரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஓகே ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு வந்து லுக்காக இல்லை, இந்த கலர் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அந்த டைம் ஆரி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஆரி ஒர்க் பண்ணது. ஸோ இந்த ப்ளவுஸ் குட்டி குட்டியாக புட்டாஸ். அண்ட் இங்கே வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன்ஸ் அண்ட் குந்தன்ஸ் வந்து வச்சு சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து தான் பார்த்தேன். நெட்டு வந்து பின்னாடி வந்து நான் அட்டாச் பண்ண சொன்னேன். ஸோ யூஷுவல் நான் எந்த அளவுக்கு வந்து நெக்கு வந்து டெப்த் கொடுப்பேனோ அதே அளவுக்கு தான், எக்ஸ்ட்ரா கீழே கொடுக்கல. மேலைக்கு மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி மேலே வரைக்கும் வர மாதிரி வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்தேன். 2 செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒர்க் வந்து கொடுத்துட்டு அந்த டியூப் பீட்ஸாக அந்த ஒர்க் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான். ஸோ
போடும்போது ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்துட்டு அந்த ஃப்ளாரல் அந்த அந்த குந்தன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ பேக் நெக்கு கொடுத்துருக்கோம்ல, அதே தான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து சாரீ வந்துட்டு இதுதான். நான் சொன்னேன்ல. ஸோ வந்துட்டு ஈஸி கெஸ் தான். நான் எடுக்கிற சாரீஸ்லாம் இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி கெஸ் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் மாவே தான். பட் வந்து ஒரு மாதிரி காஃபி கலர் வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு காஃபி ப்ரௌன் அந்த மாதிரி. ஸோ நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கேமராவில் இன்னும் அழகாக வந்துட்டு தெரியுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மோனோக்ரோம் கலர் அண்ட் குட்டி பார்டரு. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கணும்னு தான் நான் நினப்பேன். எனக்கு இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே நான் வந்து கடைக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த டேபிளில் இருந்தது. ஜஸ்ட் லைக் தட் வந்து சீக்கிரம் வந்து சாரீ வந்து நான் எடுத்தேன். ஸோ இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. மேபி நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை அவங்க நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பிரான்ச்சுக்கே வந்துட்டு போய் கேளுங்க அந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ இருக்குது, ஸ்டாக் இருக்கும். இது என்ன மெட்டீரியல்னு தெரியல. செமி மூங்கா. இது வந்து செமி மூங்கா 1450 ரூபீஸ் போடாமல். ஸோ ஓகே, இவ்வளவுக்கு வச்சுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்மளை ரொம்பவே எலகண்ட்டாக காட்டும். நம்மளுக்கு வந்து நிறையா ஜுவல்லரி போடணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு பார்வையாக கொஞ்சம் பெரிய இயரிங் போட்டு ஜஸ்ட்டு ஒரு பிரேஸ்லெட்டோ வாட்ச் மட்டும் போட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாரீ. ஸோ மெயினாக நான் இந்த மாதிரி சாரீஸ் பிக் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வந்துட்டு ஜுவல்லரிலாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ப்ளஸ் வந்து நம்ம வெளியில் வியர் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு சாரீ வந்துட்டு நம்மளுக்கு சாரீ வந்து நல்லா ஃபோக்கஸாக தெரிஞ்சாலே மற்ற அக்சசரிஸ் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த சாரீ வந்து நான் பிக் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு வார்ட்ரோப்லேயே வந்து இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாரியாக வந்துட்டு ஆயிடுச்சு. வாங்கும்போது கூட வந்துட்டு சொன்னாங்க, என்ன டல்லாக இருக்குது, இதை போய் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் இட். நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சாரீ. வீடியோ ரொம்ப லாங்காக இருந்ததுனால நான் 2 பார்ட்டாக வந்துட்டு போடுறேன். பார்ட் 2 வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆயிரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, டேக் கேர், பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பார்ட் 2ல பார்க்கலாம்.